Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். Hallelujah, hallelujah. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா? இருக்கிற இடத்துல எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இயேசுவை போல நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா இயேசு ஒருவரே ஆண்டவர், இயேசு ஒருவரே கர்த்தர். அவருக்கு நன்றி உள்ள இதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் செய்ததான நன்மைகள் எல்லாம் நினைத்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நன்றி உள்ள இதயத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் எத்தனை நன்மைகளை நமக்கு செய்தார், இதில் அடங்காத நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். நாள் வரையிலும் நம் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய பெரிய கிருபை. இந்த நாளில் மனமகிழ்ச்சி நாளில் நம் வீடுகளில் இருந்து ஒருமனப்பட்டவர்களாக ஒரே நேரத்தில் ஒரே சிந்தையோடு தேவனை ஆராதிக்க தேவன் நமக்கு எவ்வளவு கிருபை பாராட்டியிருக்கிறார். அநேக நேரத்தில் நம்மளே அறியாம நமக்கே தெரியாம எத்தனையோ ஆபத்திலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து மட்டும் நடத்தி விடுவோம். அதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை பாதுகாத்து நடத்துகிறதை நினைத்து, கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நடத்துகிறதை நினைத்து, குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்து கர்த்தருடைய கிருபை இன்னும் நமக்கு உண்டாக இருக்குது. இன்னும் அவருடைய கிருபை நமக்கு உண்டு. தேசத்துக்கு கர்த்தருடைய கண்களில் நிச்சயமாய் கிருபை கிடைக்கும், கிருபை கிடைக்கும். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். நாளை காண கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர். நாளை உண்மை ஆராதிக்க முடியாது எங்களை ஒருங்கிணைத்ததற்காக ஆண்டவரே, எனக்கு அந்த பாக்கியத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோம், உமக்கு நன்றி என்று சொல்லுவோம், நன்றி என்று சொல்லுவோம். சிறு பிள்ளைகள் எல்லாரும் கைகளை கூப்பி ஏசப்பாவை பார்த்து நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசப்பான்னு சொல்லுவோம். இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி உள்ள இருதயத்தோடு தேவனாவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். நாம் ஆங்காங்கே இருந்தாலும் கூட உண்மை உள்ளவர்களாய் இயேசுவை ஆராதிக்கிறோம். எப்பொழுது தேவன் இயேசுவை ஆராதித்தாலும், எப்பொழுது தேவனை பாடினாலும், அவரை தொழுது கொண்டாலும் உண்மை உள்ளவர்களாக நாம் இயேசுவை ஆராதிக்கிறோம். உண்மை உள்ளவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து உமக்கு நன்றி ஆண்டவரே, உண்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா, உண்மை உயர்த்த வந்திருக்கிறோம் என்று சொல்லுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி உள்ள இதயத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எம்மட்டுமா உம்முடைய கிருபை தயவு எங்களை தாங்கி பாதுகாத்து நடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நேரலை ஞாயிறு ஆராதனை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீங்கள் மத்தியிலே ஆளுகை செய்கிறார், உண்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவர். எங்கள் வீடுகளிலே எழுந்தருளுகிறார். எங்கள் ஆராதனை நிமித்தமாக அரசு உண்டாகத்தக்கதாக ஆண்டவரே, இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே, இந்த ஆராதனை நிமித்தமாக ஒரு அற்புதத்தை தேசத்தில் செய்யும்படியாக உடைய பாதத்திலே தேவ ஜனங்களாக ஒரே இருதயம் கொண்டவர்களாக, ஒரே ஆத்துமாக்களாக, ஒரே சிந்தையோடு ஒருமனப்பட்டவர்களாக உடைய பாதத்திலே வந்து நாங்கள் எழுப்புவோம். ஆராதனைகளை ஏற்றுக்கொள்வோம் ஆண்டவரே. உடைய வார்த்தைகளை கொண்டு, வேத வசனங்களை கொண்டு ஆண்டவரே எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. உடைய வார்த்தைகளை கேட்டு காத்திருக்கும். இந்த வார்த்தைகளை கொண்டு வருகிறவருடைய ஆசனை வல்லமையாய் பயன்படுத்துவீர். தேசத்திலே ஒரு அற்புதத்தை செய்து அதிசய சுகத்தை கொண்டு சீக்கிரத்திலே தேசத்தை விடுதலையாகும். ஆராதனை முழுவதும் உடைய திருக்கரத்தை ஒப்புக் கொடுக்கும். நீரே ஆளுகை செய்யும், நீரே எழுந்தரும், மகிமை கொள்ளும். உமக்கே சகல துதிகள் மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் எடுப்போம். இப்படி இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி நாம் ஆவிக்குள்ளாக அகமகிழ்ந்து சிறிது நேரம் நாம் இயேசுவை நாம் ஆராதிக்கலாம். அவர் நமக்கு இதிலடங்கா நன்மை செய்தார். இயேசுவை போல நமக்கு நன்மை செய்ய இந்த உலகத்தில் யாருமே
இயேசுவை போல நம்மை நேசிக்க, இயேசுவை போல நம்மை விசாரிக்க, இயேசுவை போல நம்மை அரவணைக்க, இயேசுவை போல நமக்கு நன்மை செய்ய, இயேசுவை போல நம்மை அறிவியல் அவர் செய்ததான நன்மைகள் ஏராளம் ஏராளம். அதையெல்லாம் இணைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யாருக்கு தெரிந்த ஒரு பாடல் நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு செய்திட்ட எல்லா நன்மைகளையும் நினைத்து நன்றி உள்ள இருதயத்தோடு கூட நாம் பாடி இயேசுவை உயர்த்துவோம். எல்லாரும் கண்களை சுற்றி பாடுவோமா? கைசலா நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளையும் நினைத்து நன்றி உள்ள இருதயத்தோடு இயேசுவை பாடி நாம் ஆராதிப்போம். கைசலா நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியதே நாள் மலர் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய், தாங்கியதே இந்நாள் மலர் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரைவுடன் சுதந்திரராய் இருக்க, உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரைவுடன் சுதந்திரராய் இருக்க, கிருபையின் மகதானம் அது இந்த காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க, கிருபையின் மகதானம் அது காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம், கைகளை வீசுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார், ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். சேர்ந்து வந்து சேவை குறித்து சோர்ந்திடாது நிற்போம், சோர்ந்திடாது நிற்போம். சேர்ந்து வந்து சேவை குறித்து சோர்ந்திடாது நிற்போம், சோர்ந்திடாது நிற்போம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம்.
இருதயத்தோடு கூட எப்பொழுதும் இயேசுவுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேரால சொல்ல முடியும்? இயேசு மட்டும் என்னை தேடி வரவில்லை என்று சொன்னால் நான் எப்படியோ போயிருப்பேன். நான் ஒருவேளை இந்நேரம் உயிரோடு இருந்திருப்பேனா எனக்கு தெரியும். நான் இருந்திருந்தாலும் கூட இந்த அளவு உயரத்திலே கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறது. அந்த உயர்வையெல்லாம் நினைத்து அவர் வராதிருந்தால் அந்த உயர்வெல்லாம் எனக்கு கிடைத்திருக்குமான்னு தெரியாது. அலங்கோலமா இருந்தால் என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு வந்ததற்கு பின்பதாக அலங்கோலமா இருந்த அந்த வாழ்க்கை அழகுள்ள வாழ்க்கையாய் மாறிவிட்டது. எல்லாம் இயேசுவால் வந்தது. அந்த இயேசுடைய கண்களை நோக்கி எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறார்? இன்றைக்கு எதையோ மனிதனுடைய கண்கள் நோக்கி ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் எப்பொழுதும் அவருடைய கண்களை எல்லா நேரத்திலும் நோக்கின பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். ஏன் தெரியுமா? அவருடைய கண்கள் நீதிமான்களின் மேல் நோக்கமாயிருக்கும். அவருடைய மன்றாட்டை அவருடைய செவிகள் கேட்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கண்கள் மேல் நோக்கமாயிருக்கும். மதில்கள் எல்லாம் என் முன்னே வைக்கப்பட்டிருக்கிற வேதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய கண்கள் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய கண்கள் நம்மை நோக்குமே என்று சொன்னார். நம்முடைய கண்கள் அவரை பார்க்காமல் இருக்கலாம். நம்முடைய கண்களை அவருக்கு நேராய் திருப்போம். இயேசுவுக்கு நேராய் திருப்போம் என்று சொன்னார். அவமானம் அடைவதில்லை, தேசத்திலே அழிவு உண்டாவதில்லை. நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் தேசத்திற்கு மனம் விளங்குவார். தேசத்திற்கு சேமத்தை கர்த்தர் கண்டறிவார். எல்லாரும் என்னோடு சேர்ந்து தெரிந்தவர்கள் எல்லாரும் உற்சாகமாய் கைகளை தட்டி இந்த பாடலை பாடுவோமா? பெர்க்மான் செய்ய எழுதுனதான ஒரு பாட்டு. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகிறேன், அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமதுக்கில்லை என்று சொல்லி தைரியமா கரைகளை தட்டி பாடுவோமா? ஓ ஹalleluya, praise the Lord. எல்லாரும் உற்சாகமா ஆண்டவருடைய கண்களை அவருடைய முகத்தை நோக்கி நுழைந்தார். எஸ் லார்ட், நீர் ஆண்டவரே எங்களை நடத்துகிறதற்காக, நீர் எங்கள் மேல் நோக்கமாய் இருப்பதற்காக, நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவருடைய முகத்தை நோக்கினவர்களா? ஓ ஹalleluya. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். இயேசுவை நோக்கி பார்த்து உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. உன் கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், எல்லாம் இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். இறுதி வரையும் நடத்தி செல்வி என்னை, இறுதி வரை நடத்தி செல்வி. கைகளை தட்டி அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை,
சுவைத்து மகிழ்கின்றேன். உணர்ந்து சொல்லும் நல்லவர் இனியவர் என் ஆண்டவர். நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே, ஒரு நன்மையும் குறைவதில்லையே. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன். பிரகாசம் என்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன். பிரகாசம் அடைகின்றேன். கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. உம் கண்கள் நீதிமானை, கர்த்தருடைய கண்கள் உங்களை நோக்கிக் கொண்டிருக்கும். உங்களுடைய வேண்டுதலை விண்ணப்பத்தை எல்லாம் கேட்கிற தேவன். ஓ ஹalleluya. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றேன். இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றேன். இறுதி வரை நடத்தி செல்வேன். என்னை இறுதி வரை நடத்தி செல்வேன். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அவமானம் அடைவதில்லை. அவமானம் அடைவதில்லை. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர். நாளெல்லாம் சுவைத்து மகிழ்வின் நன்மை செய்த இயேசு. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர். நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லை. ஒரு நன்மையும் குறைவதில்லை. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. தைரியம் ஒரு நாள் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. இன்னும் ஒரு விஷயம் கூட அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அழிந்து போவதில்லை. நான் அழிந்து போவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை.
விட மாட்டார். நான் அவமானப்பட்டு போக விட மாட்டார். என்னுடைய முகம் அழிந்து போவதற்கு தேவன் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார். என்னை கைவிட மாட்டார். என்னை கைவிட மாட்டார். ஓ ஹalleluya. எல்லா நேரத்தில் எல்லா சூழ்நிலையிலும் ஓ ஹalleluya. என்னை ஆசீர்வதித்து என்னை பாதுகாத்து என்னை உயர்த்த நான் ஆராதிக்கிற இயேசு வல்லமை உள்ளவர். என்னால் நான் ஆராதிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறான். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன உயிர் உள்ள தேவனை ஆராதிக்கிறேன். உயிர் உள்ள தேவனை ஆராதிக்கிறேன். இந்த வானத்தை பூமியை படைத்து தேவனுடைய கண்கள் மீது நோக்கமாய் எப்போதும் நமக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கும். எல்லா நேரத்திலும் அது நம்மை தாங்கிக் கொண்டே இருக்கும். அவர் நம்மை நடத்தி கொண்டே இருக்கும். அவர் நம்மை விசாரித்துக் கொண்டே இருக்கும். நாம் மறக்கப்பட்டு விட்டோம், கைவிடப்பட்டு விட்டோம் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, நீ ஒரு நாளும் மறக்கப்படுவது, நீ ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன இயேசு உன்னோடு கூடதான். இந்த நேரத்தில் உங்களுடைய வீடு நடுவிலே இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய சமாதானம், தேவனுடைய பிரசன்ன தேவ ஜனத்தினுடைய வீட்டை பூரணமாய் நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி செலுத்துகிறேன். நன்றி செலுத்துகிறேன். நன்றி செலுத்துகிறேன். ஒரு நொடி கூட இயேசு நம்மை மறந்து போகிறவர். இயேசு யாரையும் மறந்து இருக்கிறவர். எல்லாரையும் இயேசு. ஓ ஹalleluya, ஹalleluya. நினைவாயிருக்கிறேன், லோகமாயிருக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இது போதும், இது போதும். எல்லா நேரத்திலும் விசாரித்துக் கொண்டு பார்த்து கொண்டு நம் மீது நோக்கம் உள்ளவர்களாக நம்மளை பார்த்து கொண்டே ஆனால் நாம் எல்லா நேரத்திலும் இயேசுடைய முகத்தை எல்லா நேரத்திலும் நாம் நோக்குகிறோமா? இயேசுடைய முகத்தை எல்லா சூழ்நிலையிலும் நாம் நோக்கி பார்க்கிறோமா? எல்லா நேரத்திலும் அவருடைய முகத்தை தேடுகிறோமா? எல்லா நேரத்திலும் கண்கள் இயேசுவையே நோக்கவே. வேலைக்காரனுடைய கண்கள் நிஜமானே நோக்குமா போல, வேலைக்காரனுடைய கண்களுக்கு நிஜமானே நோக்குமா போல எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறார். எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறார். சில இயேசுவை மறந்து போகலாம். சில ஆண்டவரை இந்த கடைசி நாட்களிலே வருகிறதான இந்த பாதைகளை கண்டு மற்றவர்களை கண்டு கடைசி கால அந்த அடையாளங்கள் நிறைவேற வேண்டியதான அந்த அறிவுகளை கண்டு விசுவாச கப்பலை சேதப்படுத்தி இயேசுவை மறுதலித்து விட்டு போகலாம். ஆனால் நீங்கள் முடிவு என்னும் நிலை நிற்பவர்களாக முடிவு மட்டும் இந்த கண்கள் இயேசுவை நோக்கின கண்களாக இயேசுவை பின்தொடர்கிற ஒரு கூட்டமாய் ஜனமாய் நிலை நிற்க வேண்டும். சூழ்நிலையை கண்டு அல்ல, சந்தர்ப்பங்களை கண்டு அல்ல, காலங்களை கண்டு, மனிதர்களை கண்டு, நோய்களை கண்டு அல்ல, எல்லா நேரத்திலும் இயேசுவை நோக்கி பின்தொடர்கிற ஒரு கூட்டமா. வேவு பார்த்து சென்ற பொழுது வேவு பார்த்து விட்டு வந்ததான 10 பேரை துர்ச்செய்தியை பரப்பினார்கள். ஆனால் இயேசுவும் காலேவும் கர்த்தர் நமக்கு கொடுத்த தேசம் மகா நல்ல தேசம். ஜனங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். இந்த நேரத்தில் ஒருவேளை தேசம் சோர்ந்து போயிருக்கலாம், தேசத்தில் ரொம்ப துக்கமான செய்திகள் பரவி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே தைரியமாய் இயேசுவாக காலேவை போல திடமனதுள்ளவர்களாக விசுவாசத்திலே உறுதியாய் வல்லவர்களாக கர்த்தர் செய்ததான வாக்குத்தத்தங்களை நினைத்தவர்களாக கர்த்தர் கொடுத்த தேசம் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தேசம் நல்ல தேசம். இந்த தேசத்தை குறித்து கர்த்தர் தந்த வாக்குத்தத்தங்களும் தரிசனங்களும் தரிசனங்களையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர் என்கிறதான தைரியம் உள்ளவர்களாக விசுவாசத்திலே வல்லவர்களாக சொல்ல முடியும். தேசத்தை கர்த்தர் விடுவிப்பார், தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லா
கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். ஏனென்றால் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஒரு நாளும் சத்துரு நம்மை மேற்கொள்ள அவர் கைவிடுகிறவர் அல்ல. சத்துருவிடத்தை நம்மை விட்டு விடுகிறவர் அல்ல. எல்லாரும் கருத்தோடு ஏக்கத்தோடு இந்த நேரத்தில் ஒரு மனமாக கர்த்தருடைய முகத்தையே நோக்கி பார்த்தவர். எழுந்தருளும் ஆண்டவரே, நாங்கள் முழு இருதயத்தோடு ஆண்டவரே உண்மையே நோக்கி பார்க்கிறவர். ஒரு மனதாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த தேசத்திற்கு மனம் இறங்குவீரா? இது உம்முடைய தேசம் அல்லவா? ஆண்டவரே, எதிரி கை ஓங்கு விடாதிடும் ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாம் ஆண்டவர் நோக்கி செல்வோமா. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதே. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதே. எதிரியின் கை ஓங்க விடாதே. எழுந்தருளும் எதிரி கை ஓங்க விடாதே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவர், எங்க தேசத்துக்கு நீங்கதான்ப்பா உறைவிடம். எழுந்தருளுவீராக. எழுந்தருளும், எழுந்தருளும். உயர்த்துவீர், உம்மை வாழ்த்துவீர், வணங்குவீரோ, போற்றும். இயேசுவோட பாதங்களை இறுக்கமா பிடிச்சு உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதே. எழுந்தருளும். சொல்லுங்க brother, சொல்லுங்க. உண்மையா முழு பலத்தோடு எங்க தேசத்துல, என் குடும்பத்துல, என் பிள்ளையோட வாழ்க்கை ஆண்டவரே, எதிரியுடைய கை ஓங்கி விடாது. உம்முடைய ஓங்கிய உயமம் பலத்த கரமும் இந்த நேரத்தில் எழும்பி ஒரு அற்புதத்தை செய்யட்டும், ஒரு அதிசயத்தை செய்யட்டும். ஆண்டவரே, எங்களோடு எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதே. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதே. எதிரியின் கை ஓங்க விடாதே. எதிரியின் கை ஓங்க விடாதே. கரங்களை உயர்த்தி உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. எல்லாரும் சொல்லுவோம். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துவீரோ, உம்மை வாழ்த்துவீரோ, வணங்குவீரோ, உம்மை போற்றுவீரோ. உயர்த்துவீரோ, உம்மை வாழ்த்துவீரோ, வணங்குவீரோ, உம்மை போற்றுவீரோ. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை
பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. என் ஜனத்தை பாதுகாத்துக் கொள்ளுவீராக என்று வாழ்த்துகிறார். என்று கொள்ளை நோயினால் தேசம் முழுவதும் அழிந்து விடாதபடி உறைவிடமா மனம் இறங்கி உறைவிடமா நீர் எழுந்தருளுவீராக. ஓ ஹalleluya. உன்னதமானவரே ஆண்டவரே என்னோரை விடம் நீதானே. நீங்களாப்பா உன்னதமானவரே இயேசுவே என்னோரை விடம் நீதானே. உயர்த்துவீர் உம்மை வாழ்த்துவீர் வணங்குவீர் உம்மை போற்றுவீர் உயர்த்துவீர் உம்மை வாழ்த்துவீர் வணங்குவீர் உம்மை போற்றுவீர் உம்மையே வாழ்த்துவோம். இயேசுவே உம்மையே நாங்கள் வணங்குகிறோம். ஆண்டவரே உங்களுக்கு தங்குகிற வழியே இல்லைப்பா. உம்மையே நம்புகிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும்ப்பா. உடைய கரத்தையே நோக்கி நிற்கிறோம். உம்மையே எதிர்பார்த்து நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. இனியும் சத்துரு கை ஓங்க விடாதபடி எதிரை கை ஓங்க விடாதபடி சத்துரு தேசத்தை கொள்ளையிடாதபடி சத்துரு ஆண்டவரே என்னுடைய ஆசீர்வாதங்களை கொள்ளையிடாதபடி உறைவிடமாயிழுந்து தேவனுடைய விசேஷித்த பாதுகாப்பு இந்த நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதற்காக ஆண்டவரே தேவனுடைய ஜனம் உமக்கு முன்பதாய் வந்து தகப்பனை கதறுகளின் சத்தத்தை கேட்டு இந்த துதியிலே தேவன் பிரியப்பட்டு தேசத்திற்கு உறைவிடமாய் நீர் தகப்பனை எழுந்தருளுகிறதற்காக இனி தகப்பனை எந்த ஒரு சேதமும் தேசத்தை அழிவும் காணப்படாதபடி எங்கள் தேசத்தையும் குடும்பத்தையும் எல்லாவற்றையும் நீர் வேலி அடைத்து பாதுகாத்து உறைவிடமா எங்களுக்கு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நம்பி இருக்கும் நம்பி நம்பி வாழும் ஜனத்திற்கு அற்புதம் செய்து அதிசயம் செய்து ஜனத்தை தூக்கி ஆண்டவரே நிலைநிறுத்துகிறார். தேசத்தை ஆசீர்வதிக்கிறார். நீரே பாதுகாத்துக் கொள்ளுகிறார். ஆண்டவரே உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மையே ஆராதிக்கிறோம். கர்த்தர் பெரிய மாறுதல்களை உண்டு பண்ண போகிறது. எழுப்பதின் ஆரம்பத்தை தேவனாகிய கர்த்தர் துவக்கிவிட்டு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே தேசத்தில் நாங்கள் மீட்டுக் கொள்ளுகிறோம். தெய்வம் தூக்கி எடுத்து அற்புதம் செய்து தேசத்தை மிகப்படி சுகப்படுத்தினதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாரும் கரங்களை செய்து அல்லேலூயா ஓசன்னா 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 அல்லேலூயா ஓசன்னா. உமக்கே சகல துதி கன மகிமை யாவையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் துதிகளை பிரியமாய் ஏற்றுக்கொள்ளும் பரலோக பரிசுத்த பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். స్తోత్రం 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 ఎల్లరూ స్తోత్రం నన్ను సుఖ நேரம்
நம் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் நாமத்தை எல்லோரும் மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். இயேசு ராஜா மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. நாம் நம்முடைய தேசத்துக்காக நாம் எல்லோரும் ஒரு மனதாய் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நம் தேசத்தில் இருக்கிறதான பயங்கரமான சூழ்நிலைகள், இந்த கொள்ளை நோயினால் ஏற்படுகிற மரணங்கள், அதனால் இப்பொழுது தேசத்தில் ஏற்பட்டிருக்கிற பொருளாதார சூழ்நிலைகள், மக்கள் மனதில் இருக்கிற பயங்கள், கலக்கங்கள், குழப்பங்கள் எல்லாவற்றிலும் விடுதலை பெறுவதற்கு நாம் இந்த நேரத்தில் ஒருமனமாய் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். விடுதலை தருகிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவரால் தான் விடுதலை தர முடியும். ஆகவே எப்பொழுதும் நம்முடைய தேசத்துக்காக நாம் எல்லோரும் சொன்னோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, இந்த ஜெப வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நாங்கள் உம்மை உற்சாகமாக ஆராதிக்க கிருபை தந்து எப்பொழுதும் நாங்கள் ஒருமனமாய் நாங்கள் வாழுகிற எங்கள் நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, மனமிறங்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். எங்கள் தேசத்தை ஆட்டி படைக்கிற ஜனங்களை ஆண்டவரே சோத்திர வேதனைப்படுத்துகிற, பயப்படுத்துகிற, ஜனங்களை வாரிக்கொண்டு போகிற இந்த கொள்ளை நோயை கர்த்தாவே அகற்றி போடுங்கப்பா. அப்பா அம்மாள் ஒருவரால் மட்டுமே முடியும். நீ சொல்ல ஆகும். தகப்பனே சோத்திரமையா, எங்கள் தேசத்தில் இனி மரணங்கள் நேரிடாதபடி, இந்த கொள்ளை நோய் தேசத்திலே பரவாதபடிக்கு தகப்பனே மனம் இறங்கும் ஐயா. ஒரு விடுதலை கட்டாயிடுமா, ஒரு மாற்றம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். தகப்பனே, இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுதலை தாங்க. இதனால் எங்கள் தேசத்தில் ஆண்டவரே பாதிக்கப்படுகிறதான தொழில்கள், வேலைகள், வியாபாரங்கள் எல்லாவற்றுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நிலையை மாற்றி போடுங்க. ஜனங்கள் ஆண்டவரே, ஏழை எளிய ஜனங்கள், அடுத்த வர்க்கத்தினர் பாதிக்கப்பட்டு, வருமானம் பாதிக்கப்பட்டு, தகப்பனே அவர்கள் வாழ்க்கையின் ஆதாரங்கள் பாதிக்கப்பட்டு, ஆண்டவரே என்ன செய்வதென்று திகைத்து நிற்க இந்த ஜனங்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டும். உம்மை பற்றி அறிகிற அறிவு அவர்களுக்கு உண்டாகட்டும். இரக்கம் செய்யும். அவர்கள் மனம் திரும்ப ஒரு விசை இறங்கும். அவருடைய இருதயங்கள் திறக்கப்படட்டும். நீரே இரட்சகர் என்பதையும், நீரே விடுதலை தருகர் என்பதையும், நீரே பரிகாரி என்பதையும் அவர்கள் உணர்ந்து கொள்ள ஒரு விசை ஆண்டவரை ஒவ்வொருடைய இருதயத்தையும் திறப்பீரார். அப்பா, இந்த தேசத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். எழுப்புதலை தாங்க. தகப்பனே துதிக்கிறோம். மருத்துவமனைகளில் இடம் இல்லை, படுக்கை இல்லை, ஆக்சிஜன் இல்லை, மருந்துகள் இல்லை என்று ஆண்டவரே செய்திகள் கேள்விப்படுகிறோம். இந்த நிலை மாறட்டும். இந்த நிலையை மாற்றி போடுங்க.
அப்பா துதிக்கிறோம். எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை தந்து நீர் ஆண்டவர் எங்கள் தேசத்துக்கு, எங்கள் தேசத்து ஜனங்களுக்கு மனமிறங்கும் ஒரு எழுப்புதலை கட்டளையிடுங்க. எழுப்புதலை தாரும் ஆண்டவர். எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்துவோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லாமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசப்பா நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். ஆமென். நான் பெருகுவேன், குறுகி போவதில்லை. கர்த்தரனை பெருக வைப்பார், கர்த்தரின் மேன்மை பெருக வைப்பார், கர்த்தரின் ஆயுசு நாட்களை பெருக வைப்பார், கர்த்தரின் சுகத்தை பெருக வைப்பார், கர்த்தரின் பலனை பெருக வைப்பார், கர்த்தரின் வருமானத்தை பெருக வைப்பார், கர்த்தரின் சந்ததி பெருக வைப்பார், கர்த்தரின் சபையை பெருக வைப்பார். ஆயிரம் ஆயிரமாய் பெருக வைப்பார், ஆயிரம் ஆயிரமாய் பெருக வைப்பார். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆயிரம் ஆயிரமாய் பெருக வைப்பார். எங்களை ஆயிரம் ஆயிரமாய் பெருக வைப்பார். தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கு. சொல்லுங்க, யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கு. ஆமென். எனக்கு ஒரு அறுப்பு காலம், எனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டு விட்டது. எனக்கு ஒரு அறுப்பு இருக்கிறது, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, எனக்கு ஒரு விளைச்சல் இருக்கிறது. நன்றாக விளைந்ததை அறுக்கப் போகிறேன், பலனடைய போகிறேன். நான் பிரயாசப்பட்டதற்கு உரிய பலன் கிடைக்கப் போகிறது. சொல்லுங்க, எனக்கு பலன் கிடைக்கப் போகிறது. நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆமென். ஆத்துமாக்களை அறுவடை செய்ய போகிறேன். ஒரு ஆத்தும அறுவடை எங்களுக்கு உண்டு. ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருக்கே மகிமை உண்டாகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கப் போகிறோம். கவனமாக நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய், கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல நடக்கிறவர்களாயும் நாம் இருப்போம். 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம், நாம் எதிலேயும் போதும் என்ற மனது உடையவர்களாய், பேராசை உடையவர்களாய் இல்லாமல், நாம் போதும் என்ற மனது உடையவர்களாய், திருப்தி அடைந்தவர்களாய், என்ன கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதிலே நாம் திருப்திப்பட்டவர்களாய், நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி, எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதம் போதும், இதுவே எனக்கு போதும், இது கர்த்தரால் வந்தது, எனக்கு கர்த்தர் எனக்கு கிருபையாக கொடுத்தது, ஆகவே கர்த்தருக்கு நன்றி, என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, நன்றி உடையவர்களாய், திருப்திப்பட்டவர்களாய் நாம் வாழ வேண்டும். பேசலாம். தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம் என்று வசனம் சொல்லுகிறது.
நாம் ஆண்டவரிடத்தில் வைத்திருக்கிற விசுவாசம், பக்தி, அதுதான் நமக்கு ஆதாயமே தவிர இந்த உலகத்தில் உண்டாகியிருக்கிற ஆசீர்வாதங்கள், பொருட்கள், மேன்மைகள் இவைகளெல்லாம் அது அழிந்து விடக்கூடியது, நம்மை விட்டு போய்விடக்கூடியது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் தேவ பக்தியாய் நாம் இருப்போம் என்றால் நாம் முடிவில் நாம் எதை பெற்றுக்கொள்ளப் போகிறோம்? நம் உடல் அழிந்து போகும். நாம் வைத்திருக்கிற எதுவும் நம்மோடு கூட வரப்போவதில்லை. அதனால்தான் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் பிறக்கும் பொழுது எதையும் கொண்டு வரவில்லை. இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது, நாம் உயிர் போகும் பொழுது, அல்லது ஆண்டவருடைய வருகையின் போது நாம் உயிரோடு இருப்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக நாம் தேடி வைத்த எந்த பொருளையும் எதையும் நாம் கொண்டு போக முடியாது. ஆகவே வேதம் சொல்லுகிறது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்தான. நாம் நம்முடனே எதை கொண்டு போக வேண்டும்? நாம் செய்கிற நீதியின் கிரியைகள் நிமித்தமாக வருகிற பலாபலங்கள். நாம் எதை கொண்டு போக வேண்டும்? நமக்கு ஆண்டவர் கொடுத்ததான இரட்சிப்பை, நம் ஆத்துமாவை காப்பாற்றிக் கொண்டு நாம் இந்த ஆத்துமாவை அழிந்து போகாதபடி, அந்த ஆத்துமா வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி, பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்மோடு கூட நாம் செய்கிற நீதிகள் அவைகளைத்தான் கொண்டு போக வேண்டும். வேறு எந்த நாம் தேடி வைத்திருக்கிற எதுவுமே நம்மோடு கூட நிச்சயமாக வராது, கொண்டு போக முடியாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, வசனம் சொல்லுகிறது, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். என்றால் சில பேர் என்ன நினைக்கிறார்கள், நான் இன்னும் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், அதிகமாக பொருள் சேர்க்கணும், அதிகமாக சொத்து சேர்க்கணும், பல இடங்களில் நான் நிலங்களையும் வீடுகளையும் தோட்டங்களையும் நான் இன்னும் தேட வேண்டும் என்று அவர்கள் இந்த உலக காரியத்தில், உலக மேன்மையிலே அழிந்து போகிற பொருளின் மீதும் பொன்னின் மீதும் அவர்கள் நாட்டம் வைக்கிறார். ஆசை வைத்து அதையே நாடித்திருக்கிறார். ஆனால் ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. பண ஆசை என்று வேதம் சொல்லுகிறது. பணம் தேவைதான், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வசனம் சொல்லுகிறது. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், பணம் தேவை. ஆனாலும் கூட அந்த பணத்தை, உனக்கு வேண்டிய வருமானத்தை தருகிறவர் கர்த்தர். உனக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமாக அவர் தருவார். ஏனென்றால் தன்னை நம்பியிருக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். சங்கீதம் 34:10 வாசிக்கிறோம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும்
குறைபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். ஆகவே இந்த சிங்கக்குட்டிகள் கூட காட்டுக்கே ராஜாவாக இருக்கிற சிங்கம் தன்னுடைய குட்டிகளை பட்டினியாக இருக்க விடாது. எப்படியாவது அது வேட்டையாடி தன்னுடைய பிள்ளைகளுக்கு இரையை கொண்டு வந்து கொடுக்கும். அவர்களுக்கு அந்த குட்டிகளுக்கு உணவை தேடி கொடுக்கும். அந்த சிங்கத்திற்கே அப்படிப்பட்ட ஒரு எண்ணமும், அந்த சிங்கத்திற்கே அப்படிப்பட்ட ஒரு திறமையும் இருக்கும் என்றால், பலமும் இருக்கும் என்றால், உங்களையும் என்னையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு அவர் நம் மீது கரிசனை உள்ளவராயும் அக்கறை உள்ளவராயும் அவரே நம்பி இருக்கிற ஒரு பிள்ளையாகிய உனக்கு ஆண்டவர் தராமல் உன்னை ஏமாற்றுவாரா? தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவரை தேடி, அவருடைய முகத்தை தேடி, அவரை முகத்தை நோக்கி பார்த்து, பரலோகத்தை நோக்கி பார்த்து ஜெபித்து நீங்கள் கேட்பீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் அவர் நிறைவேற்றி கொடுப்பார். ஒருபோதும் உன்னை ஏமாற்ற மாட்டார். ஒருபோதும் நீ வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் குறைவுபட்டு போவதில்லை. ஏனென்றால் நீ ஆராதிக்கிற தேவன் சாதாரண தேவன் அல்ல. அவர் சர்வ வல்லமை படைத்த தேவன். வானம், பூமி, சூரிய, சந்திர, நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்கினவர். அப்படிப்பட்ட அந்த தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, பரலோகத்தின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், நினைவாக இருக்கிறார். ஆகவே அவர் உன் தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய முகத்தை தேடி அவர் சமூகத்திலே காத்திருந்து அவரை நோக்கி கூப்பிட்டால் நிச்சயமாக உன் தேவைகளை சந்தித்து கொடுத்து உன்னை நன்றாக வாழ வைப்பதற்கு உண்மையும் சத்தியம் உள்ள வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, எங்கு 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு இன்னொரு எச்சரிப்பையும் இங்கே தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள், முதவே இந்த போதுமென்ற மனம் இல்லாமல் பேராசையோடு இன்னும் 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 நான் பொருளீட்ட வேண்டும், இன்னும் அதை சேர்க்கலாம், இதை சேர்க்கணும், அதை வாங்கணும் என்று பொருளாசையுடையவர்களாய் போதுமென்ற மனதில்லாமல் இருப்பவர்கள் ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்று விரும்புவார். அவர்கள் எப்படி அகப்படுவார்களா? சோதனையிலும் கண்ணியிலும், அது பிசாசு வைக்கிற சோதனைகளும் கண்ணியிலும், பிசாசு வைக்கிற கண்ணியிலும் அவர்கள் அகப்படுவார். மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடு. அப்படிப்பட்ட மனிதர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு கேடுண்டாக்கி கொடுக்கிறார். ஐஸ்வர்யவானாக வேண்டும், பொருளாசையில் பழகினவர்கள் அவர்களை கேட்டிலே கொண்டு கேட்டுக்கு போகிற வழியிலே பிசாசானவர்களை நடத்தி அவருடைய மனதை
கேட்டுக்கு போகிறதான வழியிலே அவர்களுடைய மனதை செலுத்தி அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேட்டவர்களாய் அவர்கள் மாறிவிடுவார்கள். மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார். பலவிதமான இச்சைகளிலும் அவர்கள் தகாத விருப்பங்களிலே இச்சையிலே அவர்கள் விழுந்து விடுகிறார். இவை பிசாசினுடைய கண்ணியிலே அகப்பட்டு கொடுக்கும். இவை தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்றால், தேவ பக்தியோடு நான் வாழ்ந்தால் போதும். நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தால் போதும். நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தால் அவர் நிச்சயமாக என்னை ஆசீர்வதிப்பார், என் தேவைகளை சந்தித்து தருவார், அவர் என்னை கைவிட மாட்டார் என்ற அப்படிப்பட்ட மன உறுதி நிச்சயமாக அவர்களுக்கு இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, தான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலேயும் நாம் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, மத்தேயு 6:31-32 நாம் வாசிக்கும் பொழுது, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம் தேவ பிள்ளைகளே, நாம் பொருள் ஆசையில் நாம் நாட்டம் கொள்ளாமல் தேவ பக்தியோடு தேவனுக்கு பிரியமாய் நான் வாழ வேண்டும் என்று நீங்கள் வாழ வேண்டும். குறைவு வருகிற நேரத்தில் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. ஐயோ, எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, எனக்கு ஒரு வீடு இல்லையே, எனக்கு வீட்டிற்கு வாடகை கொடுப்பதற்கு திராணி இல்லையே, வழி இல்லையே, என் பிள்ளைகளை படிக்க வைக்க வழி இல்லையே, என் பிள்ளைக்கு திருமணம் நடத்துவதற்கு வழி இல்லையே, அல்லது எனக்கு சரியான வேலை இல்லையே, சரியான தொழில் இல்லையே, சரியான வியாபாரம் இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் பல காரியங்களை குறித்தும் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த கவலைகள் எதை குறிக்கிறது என்றால், உங்களுடைய விசுவாச குறைவை குறிக்கிறது. உங்களுடைய விசுவாச குறைவை வெளிப்படுத்துகிறது இந்த கவலைகள். தேவன் மீது நீங்கள் பற்றுதலாக இருந்தால், தேவன் மீது நம்பிக்கையாக இருந்தால், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் என்னை நடத்துவார் என்று நீங்கள் உங்களுடைய விசுவாசம் உறுதியாக நீங்கள் நம்பிக்கையோடு இருப்பீர்கள். முதவே சந்தேகப்படுவதோ அல்லது கவலைப்படுவது, பயப்படுவது, இவைகளை விட்டுவிட்டு நீங்கள் மன உறுதியோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, கர்த்தர் என்னை என் தேவைகளை அறிந்திருக்கிறார், எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஒரு வேலை வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஒரு தொழில் வேண்டும் என்று அறிந்திருக்கிறார், கர்த்தரின் பிள்ளையை திருமணம் செய்து கொடுக்க பணம் தேவை, அதற்கான தேவைகள் என்ன என்பதையும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எல்லாம் அவருக்கு தெரியும் என்ற அறிவு நமக்கு வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இதைத்தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார், உன் தேவையை அறிந்திருக்கிறார். சகோதரியே பயப்படாதே, சகோதரனே பயப்படாதே, உன் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார்.
உன் வீட்டு தேவைகளை அறிந்திருக்கிறார். உன் பிள்ளைகளை பட்டினியாய் இருக்க விடுவாரா? உன்னை பட்டினி போடுவாரா? நீ அவருடைய பிள்ளை அல்லவா? எப்படி உன்னை கைவிடுவார்? எப்படி உன்னை மறப்பார்? அவர் உன் நினைவாக இருக்கிறாரே. அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே கவலைகளை விட்டுவிட்டு நாம் அவர் அறிந்திருக்கிறார், என் தேவைகளை அறிந்திருக்கிறார் என்ற தைரியத்தோடு விசுவாசத்தோடு நீங்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் தேவைகளை அவர் நிறைவேற்றி கொடுக்கவும் ஒரு குறையில்லாதபடிக்கு உங்களை நடத்தவும் அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர், நம்மை நடத்துகிற தேவன். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 12வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரையிலும் வாசித்து பார்த்தால் தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேர் உள்ள ஒரு ஸ்திரீயை பற்றி வாசிக்கிறோம். ஒரு பெண்ணை பற்றி, லீதியாள் என்ற பெண். அவள் இரத்தாம்பரம் விற்கிறவள், வசதி படைத்தவள், ஒரு வியாபாரி. ஆனால் அவள் ஓய்வு நாளிலே அவள் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம் என்று. பவுல் மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையானது ரோமர் குடியேற்றமான பிலிப்பி பட்டணத்துக்கு வருகிறார். அங்கு சில நாள் தங்கியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அங்கே ஆற்றின் அருகே போய் வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்துல உட்கார்ந்து அங்கு கூடி வருகிற ஸ்திரீகளுக்கு உபதேசம் பண்ணுகிறார். அப்படி செய்யும் பொழுது அந்த லீதியாள் என்ற அந்த இரத்தாம்பரம் இருக்கிற பெண் பவுல் சொல்லிகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தள்ளினார். பாருங்கள், அவள் ஒரு வியாபாரம் இருக்கிறது, நல்ல ஒரு வியாபாரம் இருக்கிறது அவளுக்கு, இரத்தாம்பரம் இருக்கிறவள். ஆனால் அவளுக்கு என்ன ஒரு வாஞ்சை, தேவ மனிதர்கள் சொல்லுகிறதான தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று அவள் தன்னுடைய மனதை செலுத்தினார், வாஞ்சித்தார், விருப்பப்பட்டார். அதனால் கர்த்தர் அவளுடைய இருதயத்தை திறந்தள்ளினார் என்று வாசிக்கிறோம். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறாங்க. அப்புறம் நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ள ஒன்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று வருந்தி கேட்டுக்கொண்டார். இந்த தேவ ஊழியர்களை இங்கே வந்து என் வீட்டிலே தங்கியிருக்க வேண்டும் என்று நான் கர்த்தரிடத்திலே விசுவாசம் உள்ளவள் என்று. ஆகவே அவள் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறாள். அவள் ஒரு தொழில் செய்கிறவள் இருந்தாலும் வியாபாரம் செய்கிறவள் இருந்தாலும் அவள் தேவனுடைய வார்த்தைகள் மீது, அவர்கள் தேவ ஊழியர்கள் உபதேசம் பண்ணின வார்த்தைகளை கேட்பதற்கு அவள் வாஞ்சி உள்ளவளாக இருந்தாள். தேவனுடைய பிள்ளைகளை
அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய வாஞ்சையெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். அந்த வார்த்தைகள் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. ஆகவே தேவனுடைய வார்த்தைகள் எனக்கு வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும், விசுவாசிகளுக்கு இருக்க வேண்டும். அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். 100க்கு அதிபதியை கொர்நேலியு என்ற இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாக இருக்கிற அந்த கொர்நேலியு என்ற மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அவனை பற்றி சொல்லும் பொழுது அவன் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறான். 100க்கு அதிபதி, 100 சிப்பாய்களுக்கு அதிகாரியாக இருக்கிறான். அதிகாரமுடையவன், வசதி உடையவன். ஆனால் அவன் எப்படி இருக்கிறானா, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆஸ்தி இருக்குது, நல்ல அதிகாரமுள்ள ஒரு வேலை அவனுக்கு, கேப்டனாக இருக்கிறான் இராணுவத்தில். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? தேவ பக்தி உள்ளவனாக இருக்கிறான். தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாக இருந்து என்ன செய்கிறானா, தன்னிடத்தில் இருக்கிறதை, தன்னிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை அவன் தான தர்மம் செய்கிறான். இந்த பொருளாசை கொண்டவர்கள், பொருளாசையில் பழகினவர்கள் பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வராது. ஆனால் தேவ பக்தி உள்ளவர்கள், தேவனுக்கு பயந்தவர்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தன்னிடத்தில் இருக்கிறதான, தான் சேர்த்து வைத்ததான, தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த வருமானத்தை, ஆஸ்திய ஐஸ்வர்யத்தை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுகிற, தர்மம் பண்ணுகிற அப்படிப்பட்ட மனதுடையவர்களாய் காணப்படுவார். ஏனென்றால் அவர்கள் வேண்டுவதெல்லாம், நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தால் போதும், தேவனுடைய கிருபை எனக்கு இருந்தால் போதும், ஆகவே நான் தேவனுக்கு பிரியமானதெல்லாம் செய்யணும். தேவன் ஏழைகளுக்கு இறங்குங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஏழைக்கு இறங்கவும் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். இந்த சிறியர்கள் இவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னார். ஆகவே இதை தான் தேவன் விரும்புகிறார். ஆகவே நான் எனக்கு 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 என்று சேர்த்து வைக்காமல் போதும் என்ற மனதுடனே கர்த்தர் எனக்கு இவைகளை தந்திருக்கிறார், இது என் வாழ்க்கைக்கு போதும் என்ற எண்ணத்தோடு பிறருக்கு கொடுக்க வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஜெபம் பண்ணுகிறவர்களாய், கர்த்தருடைய முகத்தை தேடுபவர்களாய், பக்தி உள்ளவர்களாய், அவர்கள் தேவனுக்கு பயந்து நடப்பவர்களாய் வாழ்வார். அப்படித்தான் இந்த கொர்நேலியு வாழ்ந்தார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, போதும் என்ற மனதுடைய கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயமாக இருக்கும். சங்கீதம் 128 1-2 வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து ஒரு வழிகளில் நடக்கிறவன் எவனவன் பாக்கியவான். நீ உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று நாம் 128வது சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இது இந்த வசனங்கள் நமக்கு எதை போதிக்கிறது என்றால், கர்த்தர் நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். அந்த தேவைகளை தருவதற்கு
கர்த்தர் நம்முடைய பிரயாசங்களை, நீங்கள் செய்கிற பிரயாசங்கள், எடுக்கிற முயற்சிகள், அவைகளை அவர் ஜெயமாக அவர் அதை முடித்து தருவார். அதற்கு என்ன தேவை? தேவனுக்கு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனுக்கு என்ன தருகிறாரா? அவன் எடுக்கிற முயற்சிகள், வியாபாரத்திலோ தொழிலோ வேலை இவைகளிலே அந்த மனிதன் எடுக்கிற முயற்சிகள், பிரயாசங்கள், என்னென்னலாம் கஷ்டப்பட்டு அவங்க வேலை செய்கிறாங்களோ அதை என்ன செய்வாரா? ஆசீர்வதித்து அவர்களுக்கு அதனுடைய பலாபலனை கொடுத்து பாக்கியமும் நன்மையும் உண்டாகும்படியாய் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். பாக்கியமும் நன்மை இருக்கும் அவங்களுக்கு. சில பேர் என்னதான் வேலை செய்தாலும், பிரயாசப்பட்டாலும், ஓடினாலும், சில பேர் அதை தேடணும், இதை தேடணும், அதை தேடணும், அப்படி சம்பாதிக்கணும், இப்படி சம்பாதிப்பாங்க, நிறைய சம்பாதிப்பாங்க, கொண்டு வருவாங்க. ஆனால் அது அவர்களிடத்தில் இருக்காது, விரயமாய் போகும், அது அவர்களிடத்தில் தங்காது அந்த ஆசீர்வாதம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யார் கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிறானோ அவனுடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து அவனுக்கு கொடுப்பார். அவன் திருப்தியாக இருப்பான், அவனுக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். அவன் பெருமையாக இருக்க மாட்டான், அவன் ஏமாற்றம் அடைந்தவனாக இருக்க மாட்டான், அவனுக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். ஆகவே தேவனுடைய பிள்ளைய நாம் பேராசைப்பட்டு நாம் வாழாதபடி, கர்த்தரை மறந்து வாழாதபடி, கர்த்தருடைய முகத்தை தேடி நாம் அவருக்கு பயந்து அவருடைய வழிகள் நடந்து நாம் உழைக்கும் பொழுது, உங்கள் வேலைகளில் நீங்கள் உண்மை உத்தவமாய் நீங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதித்து கொடுப்பார். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு போதுமானது. அதுதான் ஒரு நிலைத்திருக்கிற ஆசீர்வாதமாக இருக்கும். அதை மிஞ்சி நீங்கள் எனக்கு இன்னும் இதை காட்டிலும் அதிகமாக நான் பொருள் ஈட்ட வேண்டும் என்று பொருளாசை உங்களுக்கு வந்துவிடக்கூடாது. போதும் என்ற மனதோடு, விசுவாசத்தோடு, தேவ பக்தியோடு வாழ வேண்டும். எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். அதிலே பாருங்கள், மோசே என்ற மனிதனை குறித்து வாசிக்கிறோம். மோசே தீர்க்கதரிசி குறித்து. அவன் எகிப்தில் இளவரசனாக இருந்தான். எல்லாவித சந்தோஷங்களும், எல்லாவித ஐஸ்வர்யமும், சுகபோகமான வாழ்க்கை, அரண்மனை வாழ்க்கை, அதிகாரம் எல்லாம் உடையவனாக இருந்தான். ஆனால் எப்பொழுது அவன் நான் எபிரேயன், தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை என்பதை அறிந்து கொண்டானோ, அவன் தன்னுடைய சகோதரனோடு பாடனுபவிப்பதற்கு அவன் தன்னை தயார்படுத்தி கொண்டான். நான் பாடனுபவித்தாலும் பரவாயில்லை, தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கணும், நான் தேவனுடைய பிள்ளையாய் வாழணும் என்று அவன் அந்த ஏற்றிருக்கிற அனித்தியமான பாவ சந்தோஷங்களை எல்லாம் அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான் என்று வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறான் பாருங்கள். எப்படிப்பட்ட ஸ்டேட்டஸ்! பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்றால் அந்த தேசத்துக்கு ஒரு இளவரசனாய், ஒரு ராஜாங்கத்தினுடைய அதிகாரமுடையவனாய்,
அரண்மனையில் வளர்க்கப்பட்டான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் செல்வாக்கு, எல்லா செல்வங்களும் அவனுக்கு கிடைக்காத ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட அது மட்டுமல்ல, பாவத்தினால் வருகிற சந்தோஷம், அந்த பாவ சந்தோஷங்களையும் வெறுத்து அவன் அனுபவிப்பதை பார்க்கணும். தேவனுடைய ஜனங்களோடு பாடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான் என்று வாசிக்கிறோம். அவன் நினைத்திருந்தால் இந்த ஐஸ்வர்யம் எனக்கு, இந்த ஐஸ்வர்யத்தை விட்டு விடுவனா, இந்த ஆடம்பர வாழ்க்கையை விட்டு விடுவனா, இவ்வளவு இந்த அரண்மனையில் பாவ சந்தோஷங்கள் இருக்கிறது, இதையெல்லாம் அனுபவிப்பதை விட்டு நான் இந்த அடிமைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறேனா என்று அவன் அப்படிப்பட்ட எண்ணம் இல்லாமல் அவன் தேவ ஜனங்களோடு கூட அவன் துன்பத்தை அனுபவிப்பதற்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். தேவனுடைய பிள்ளையே, ஐஸ்வர்யம், பொருள் ஆசை, பொருள் இவையெல்லாம் நம்மை கேட்டிலும் மதிகேட்டிலும் நம்மை கேடுண்டாக்குவதிலேயும் நம்மை சோதனையிலே கண்ணியிலே சிக்க வைப்பதில்னா அவைகள் உண்டாக்குமே ஒழிய இனி வரப்போகிற பலாபலன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது கிடைக்க வேண்டிய, பெற்றுக்கொள்ள வேண்டிய பலாபலனை பெற்றுக்கொள்ள முடியாமல் நம் மனதிலே தோன்றுகிறதான அந்த பொருள் ஆசை, ஐஸ்வர்ய மயக்கம், இவைகளெல்லாம் நம்மை சீரழித்துவிடும். நம் ஆவிக்குரிய வாழ்க்கையை சீரழித்துவிடும், விசுவாச வாழ்க்கையை சீரழித்துவிடும். அதுக்கப்புறம் இந்த பொருளாசை இன்னும் அதிகமாக சேர்க்கணும், சேரணும், இதெல்லாம் வரும் பொழுது இன்னும் அக்கிரமம் செய்வது, அநியாயம் செய்வது, தகாத செயல்களை செய்வது, தகாத எண்ணங்களை உடையவர்களாய் நாம் மாறிவிடுவோம். அது பிசாசு தந்திரமாக உங்களிடத்தில் இருக்கிற அந்த ரட்சிப்பை கெடுத்து விட வேண்டும். விசுவாசத்தை கெடுத்துடணும், தேவ பக்தியை கெடுத்துடணும், பரிசுத்தத்தை கெடுத்துடணும் என்று பிசாசு கையாளுகிற தந்திரங்கள். ஏன்னால் அங்கே நாம் வாசிக்கிறோம் 26வது வசனத்தில், இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்துள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்த ஒரு நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஆகவே இனி வரும் பலன் மீது நமக்கு இனி முடிவில் கிடைக்க வேண்டிய ரட்சிப்பு, ஆண்டவர் வரும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளப் போகிற நித்திய ஜீவன், பரலோக வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை, கிரீடம், பரலோகத்தில் சிங்காசனம், கிரீடம், இவைகளையும் 1000 வருட அரசாட்சியில் அதிகாரத்தோடு இந்த 1000 வருட அரசாட்சியில் பங்குள்ளவர்களாய் மாறுவதும் இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருக்கணுமே ஒழிய, தேவ பக்தியோடு இருக்கணுமே ஒழிய, போதும் என்ற மனதிலே கூட இருக்க வேண்டும் ஒழிய, நாம் பொருள் ஆசைக்கு ஆசைப்படவும், நாம் அதிகமாக அது பொருள் ஆசை எல்லாவித தீமையை உண்டாக்கிவிடும். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து சீரழித்துவிடும். இது பிசாசு நம்மை கெடுக்க வைக்கிற ஒரு கண்ணி. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மிகவும் ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம் வாசிக்கும் பொழுது, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தில் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிற சகலவித நன்மைகள் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளை ஐஸ்வர்யவான்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்கள் உதார குணமுள்ளவர்களாக இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி
வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கும் அவர்கள் கட்டளையிடு. தீமோத்தேயுக்கு பரிசுத்த பவுல் எழுதும்படி சொல்லுகிறார், நீ அவங்களுக்கு கட்டளையிடு. விசுவாசிகளுக்கு என்ன கட்டளை கொடுக்கணுமா? ஐஸ்வர்யம் இருக்குதா விசுவாசிகளுக்கு? அந்த ஐஸ்வர்யத்தை ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறீங்களா? இந்த உலகத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் என்பதை குறித்து சொல்லுகிறார். இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இருக்கும். இருமாப்பு மனசில் ஒரு இருமாப்பு, நான் தான், என்னை தட்டி கேட்க யாரும் இல்லை, என் சொல்ல மீறி பேசுறதுக்கு யாரும் கிடையாது, நான் சொல்கிறது தான், நான் சொன்னால் கேட்கணும் என்று இருமாப்பான சிந்தை. நான் தான் எல்லாத்துலேயும், எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாரும் எனக்கு தான் அடங்கி நடக்கும் என்ற இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. நிலையற்ற ஐஸ்வர்யத்துமே நம்பிக்கையா. அந்த ஐஸ்வர்யம் என்பது நிலை இல்லாதது. இது நிலை இல்லாது மாறிவிடக்கூடியது, அழிந்து விடக்கூடியது. இது வேணும். அது மட்டுமல்ல, இந்த ஐஸ்வர்யம் இந்த உலகத்தோடு சரி, அதன் பிறகு நாம் இந்த உலகத்தை விட்டு மறையும் போது கூட வராது. ஆண்டவர் வரும் பொழுது நாம் கூட எடுத்துக்கொண்டு போக முடியாது. நாம் எல்லாவற்றையும் விட்டு தான் செய்யணும், செல்லணும். ஆகவே இந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. நாம் அனுபவிக்கிற சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்குற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை. உங்களுடைய நம்பிக்கை நீங்கள் வைத்திருக்கிற ஐஸ்வர்யத்தின் மீது, பொருளின் மீது, பணத்தின் மீது நீங்கள் அந்த நம்பிக்கை வைக்காமல் ஜீவனுள்ள தேவன் மீது தான் நம்பிக்கை வச்சு. ஏன்னா இந்த ஐஸ்வர்யம் நிலையில்லாதது. என் உயிர் பிரியும் போது இது என் கூட வராது. ஆனால் என் ஆத்துமாவுக்கு பரலோகத்தில் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஜீவாதிபதி தான். இந்த ஜீவாதிபதி தான் எனக்கு ஜீவனை கொடுக்கிறவர், நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். ஆகவே எனக்கு 1000 ஆண்டு காலம் யுகா யுகமாய் என் ஆத்துமா நித்திய ஜீவனோடு பரலோகத்தில் இருப்பதற்கு நான் நற்கிரியைகளை செய்யணும், நன்மை செய்யணும். கிரியைகளில் ஐஸ்வர்யமானாக இருக்கணும். இந்த உலகத்தில் நான் எதில் ஐஸ்வர்யமானாக இருக்கணும்? நற்கிரியைகளில் ஐஸ்வர்யமானாக இருக்கணும் என்று தாராளமாய் கொடுக்கிறோம். உங்கள் இடத்துல இருப்பதை தாராளமாய் இல்லாதவர்களுக்கு, அரியவர்களுக்கு, உதவி தேவைப்படுவதற்கு தாராளமாய் கொடுத்து உதவி செய்யுங்க. உதார குணமுள்ளவராக இருக்கும். நித்திய ஜீவனை பற்றிக்கணும். அதுதான் தேவ பக்தி. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவ பக்தி உடையவர்களாக இருக்கணும், பரிசுத்தம் உடையவர்களாக இருக்கணும். தேவ பக்தி, விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், தேவன் மீது பக்தியாக இருக்கணும். அது போதும் என்ற மனதுடையக்கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். ஆகவே தேவனுக்குள்ளேயே நித்திய ஜீவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும். வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கும் ஒரு கட்டளை. நல்ல ஆதாரம், இதுதான் நல்ல ஆதாரம். இந்த நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்கு வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக. எது பொக்கிஷம்? பூமியில் நீங்கள் இதெல்லாம் சேர்த்து வைக்காதீங்க. அது பூச்சியும் துருவும் கடுத்து போடும், கல்வர்கள் கண்ணமிட்டு தள்ளுவாங்க. பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே எதை சேர்த்து வைக்கணும்? பொக்கிஷமாக நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கணும்னா நன்மை செய்யணும், கிரியைகளை செய்து ஐஸ்வர்யம், அதில் ஐஸ்வர்யங்களாக இருக்கணும், தாராளமாய் கொடுக்கணும். நம்மிடத்தில் வைத்து கொண்டு பிறருக்கு இல்லை என்று சொல்லணும். பிறருக்கு தாராளமாய் கொடுத்து உதவி செய்யணும். இல்லாதவர்களுக்கு, வறியவர்களுக்கு,
விதவைகளுக்கு உதார குணமுள்ளவர்களாக இருக்கணும், உதாரத்துவமாக இருக்கணும். நாம் கஞ்சத்தனம் பண்ணியிருக்கூடாது. இந்த பொருள் ஆசை என்பது யாருக்கு வரும்னா கஞ்சத்தனம் பண்ணுறதுலாம் வரும், பொருள் ஆசை. ஆகவே அப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களாக இல்லாமல் உதார உடையவர்களாக நாம் வாழ வேண்டும். போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே, தேவ பிள்ளைகளே, அதுதான் மிகுந்த ஆதாயம். அதுதான் ஆதாயம். நாம் எதை ஆதாயப்படுத்தி கொள்ளும்? நித்திய ஜீவனை, இந்த ஆத்மாவுக்கு, நம்மிடத்தில் இருக்கிற இந்த அழிவில்லாத இந்த ஆத்மாவிற்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆதாயம். அதுக்கு ஆதாரமாக பொக்கிஷங்கள். என்ன பொக்கிஷம்? நன்மை செய்வது, தான தர்மம் செய்வது, நற்கிரிகளை செய்வது, இரக்க குணமாக இருப்பது, இவைகளெல்லாம் பிறருக்கு உதவி செய்வது, இவைகளெல்லாம் நமக்கு என்ன கிடைக்கும்னா நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுக்கும். கர்த்தருடைய வருகையின் போது நாம் அவரோடு கூட பரலோகத்துக்கு சென்று அவரோடு கூட எப்பொழுதும் பரலோகத்தில் நித்திய வாசியாக இருக்கலாம். ஆகவே போதும் என்ற மனதோடு இருங்க. பொருள் ஆசையில் பழகாதீங்க. இன்னும் 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 சேர்க்கணும், இன்னும் சேர்க்கணும், தனக்கு தனக்கு தனக்கு, இது எனக்கு தான் சேர்க்கணும், என் பிள்ளைக்கு தான் சேர்க்கணும் என்று அப்படி இருக்காதீங்க. அது உங்களை கேட்டிலும் மதிகேட்டிலும் உங்களை சீரழித்து விடும். அது வேண்டாம். தேவ பிள்ளைகளே, போதும் என்ற மனதிலே கூடிய தேவ பக்தியோடு வாழுங்க, விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க, நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். போதும் என்ற மனதுடைய கூடிய தேவ பக்தியை, மிகுந்த ஆதாயம் என்ற இந்த சத்தியத்தை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உணர்ந்தவர்களாய், பொருளாசையில் பழகாமல், பொருளாசை உடையவர்களாய் வாழாமல், ஆண்டவரே, சுயநலம் இல்லாதவர்களாய் நீர் என்ன தருகிறீரோ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு உமக்கு நன்றி சொல்லுவர்களாய், உமக்கு உண்மை உள்ளவர்களாய், நன்றி உள்ளவர்களாய் வாழும்படியான எண்ணம் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கட்டும்ப்பா. நித்திய ஜீவன் தான். ஆண்டவர் வரும்பொழுது நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் கிடைக்கிற அநித்தியமான பாவ சந்தோஷம் எனக்கு வேண்டாம். ஐஸ்வர்யத்தினால் ஒரு சந்தோஷம் வேண்டாம். நான் பாடு அனுபவித்தாலும், குறைவுள்ளவளாய் வாழ்ந்தாலும், கர்த்தர் எனக்கு கொடுத்தது போதும், கர்த்தர் எனக்கு போதுமானதை கொடுத்திருக்கிறார் என்று ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுபவர்களாய், நன்றி உள்ளவர்களாய் வாழ கிருபைத்தார். ஒவ்வொருவருக்கும் அந்த எண்ணம் இருக்கட்டும் அப்பா. பிசாசுடைய மனதை வஞ்சிக்காமல், கர்த்தாவே, அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும். கேட்ட சத்தியத்தின்படி வாழ உதவி செய்யும். கிருபையா இருக்கப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும், பரிசுத்தவான்கள் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலமும் கர்த்தரின் வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா,
Hallelujah. God bless you all.